வணக்கம். நான் சூப்பரா இருக்கிறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த மீடியாவை பத்தி பார்ப்போம். மீடியாங்கும் போது மெயின் ஸ்ட்ரீம், இந்த யூடியூப் வந்துட்டு நம்ம இந்த மீடியாவோட சம்பந்தப்பட்ட ஒண்ணா இருந்தாலும் மெயின் மீடியாவோட ஈக்குவலா அது வந்து கிடையாது. அது வந்து மெயின் மீடியாவுக்கு ஈக்குவலா, அதாவது டிவி ப்ராட்காஸ்டிங் சேனல்ஸ் அந்த இதுக்கு ஈக்குவலாக கிடையாது. பட் தே ஆல்சோ கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் தாட்ஸ், இல்லையா? இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த்து வந்து ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப மோசமான ஒரு கிராஷ். அது அந்த கிராஷில் பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தான். அதனால தான் நான் இந்த வீடியோவை நான் போடலை, தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே அடிச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. இந்த ஃப்ளைட் அப்படி ஆச்சு, அது இப்படி போட்டாங்க, அது இங்கே லேண்டிங் கியர் அப்படி இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு ஃபைனல் ரிப்போர்ட் யார் கொடுக்குறாங்களோ அதுதான் உண்மை. அதனால நான் வந்து இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல, எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஏன்னா இறந்து போனவங்களை வச்சு தொழில் நடத்துறதுங்கிறது வந்துட்டு, ஐ மீன் சம்பாதிக்கிறதுங்கிறது வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். அவங்க என்ன வேதனையில எப்படி இறந்துருப்பாங்கிறது வந்துட்டு அது ரொம்ப எல்லாருக்கும் அதை நான் சொல்ல தேவையில்லை. ஹியூமனா பிறந்த எல்லாருக்குமே அது தெரியும். அந்த வலி என்னங்கிறது வந்து நம்ம அது படணும்னு அவசியம் கிடையாது. அது நம்ம வந்து கட்டாயமா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நெருப்பு காயம் பட்டிருக்கும். நெருப்பு காயம் பட்டாலே நம்மளால தாங்க முடியாது. ஸோ அப்படியான ஒரு சூழ்நிலையில அந்த ஃப்ளைட் அப்படி ஒரு கிராஷ் ஆகும்போது அவங்க என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க, என்ன மாதிரி துடிச்சிருப்பாங்க, எல்லாம் வந்து நம்ம நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள அந்த மதம் இந்த மதம், நான் கிறிஸ்டியன், நீ இந்து, இப்படின்னு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு பாருங்க. நான் ஒரு கூமுட்டை, அந்த சைடு போக வேண்டிய திருப்பிட்டு இந்த சைடு வந்திருக்கேன் பாருங்க. ஐயோ, நான் தாம்பரம் பக்கம் போகணும், அசோக் பிள்ளையரை சுத்தி திரும்ப அசோக் பிள்ளையருக்குள்ளே வரேன். ஐயோ, அப்போ சரி பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு. அப்புறம் இன்னும் கடிக்குதே என்னன்னா, இப்போ இந்த மாதிரி இப்படியான ஒரு சூழ்நிலையில நம்ம மதத்தை பத்தி பேசுறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் குரானை காட்டுறான். அட கிறுக்கனே, குரான் எரியலையா? அதாவது அந்த அந்த கிராஷ்ல கூட குரான் வந்து எரியல, குரான் வந்து அப்படியே இருக்கு, எரிஞ்சிருக்குங்க. அது எரிஞ்சிருக்கு, கொஞ்சம் போன்ட் ஆயிட்டு அதை காட்டுறாரு. அது பெருமையா காட்டுறாரு. அதனால திஸ் இஸ் த ஹோலி புக், இதுதான் உண்மையான மதம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் யூடியூப்ல எடுத்து போட்டு பந்தா காட்டுறாரு. அட கிறுக்கனே, அதுல 2-3 சொல்லக்கூடாது, சொன்ன அந்த மதத்தை நம்ம வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மதத்தை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது. சின்ன பசங்களோட கையில வச்சிருந்த 2-3 டாய்ஸ் கூட தான் எரியாம இருந்துச்சு. நிறைய போன்ஸ் கூட தான் டேமேஜ் ஆகாம இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ன ஓலி ஐபோனா, ஓலி போன்ஸா, ஓலி டாய்ஸா? இப்போ நான் சொல்ல வந்தது வேற ஒன்று, எரியாம கிடந்த சாமான் ஒன்று வேற ஒன்று. அதை நான் போட்டு அவமானப்படுத்த விரும்பல. மதத்தை கொண்டு வராங்க, அதுக்குள்ள மதத்தை கொண்டு வரான். இதுதான் உண்மையான மதமா? என்னடா இடியட்ஸ், மாங்காய் முட்டைகளை. அங்க எரியும் போது ஒரு முஸ்லீம் மேல ஒரு கிறிஸ்டின் மேல விழுந்திருப்பான், கிறிஸ்டின் மேல இந்து விழுந்திருப்பான். எல்லாரும் ஒன்னா கெட்டு பிடிச்சுக்கிட்டே எரிஞ்சு செத்துருப்பாங்க. அங்க உள்ள என்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான்டா தெரியும். அங்க வந்துட்டு ஒரு ரிலிஜனுக்கான சம்பந்தமே இருந்திருக்காது. நான் சுத்தி ரெண்டாவது தடவை வரேன் பாருங்க. அந்த சைடு போக வேண்டியது இந்த சைடு போயிட்டேன். இப்ப கரெக்டா போயிடுவோம். இந்த டிராபிக்காரர் பாப்பாரு, இப்பதானே இந்த வெண்ணை மூச்சு திரும்ப வரானே அப்படின்னு பாக்குறான். ஹலோ. அதனால எந்த இடத்துல நீ சம்பாதிக்கணுமோ அந்த இடத்துல சம்பாதி. ஒருத்தன் இறந்துருக்கிறான், அதை வச்சு நீ சம்பாதிக்கிறதா இருந்தா
நீ பச்சையா சொல்லணும்னா நீ எவ்வளவு பெரிய ஒரு பச்சை பாடா இருப்ப, எவ்வளவு பெரிய கேனையா இருப்ப நீ. இந்த வார்த்தை நான் சொல்லியிருக்க கூடாது, சொல்லணும். இன்னொரு சேனல்ல சொல்றான், சத்தியம் டிவி, அது பேர சோமலிங்கமா சந்திரலிங்கமா வைத்தியலிங்கமா ஏதோ ஒரு பேர், ஒருத்தன் குண்டனா இருப்பான். அவன் சொல்றான், இறந்து போனல ஒரு ஃபேமிலி வந்துட்டு, அவர் வந்து டாக்டரா. ஒருத்தவங்க சொல்றாங்க ஐடில வேலை செய்யறாரு யூஎஸ்ல, சாரி யூகேல. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இந்த ஆள் சொல்றான் டாக்டர்னு. எது உண்மையோ அது நமக்கு தேவையில்லை, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இவன் சொல்றான் பாருங்க, இவர் வந்து டாக்டரு, இவன் ஒய்ஃப் ஒரு டாக்டரு. 2 டாக்டர் மட்டும் இல்ல, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அவங்க அந்த ஃபேமிலி எல்லாம் பார்த்திருப்பீங்க. 2 குழந்தைங்க, 3 குழந்தைங்க, சாரி. அவ இவன் என்ன சொல்றான்னா, 2 டாக்டர்ஸ், வருங்காலத்தில் இன்னும் 3 டாக்டர்ஸ் இங்க உருவாயிருப்பாங்க. ஆக மொத்தம் 5 டாக்டர்ஸ் இந்தியா இழந்துட்டு. அட கேனேன்னு, அந்த பிள்ளைங்க படிச்சு அவன் இன்ஜினியர் ஆகிறானா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆறானா, இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகிறானா, என்னன்னா அவங்களுக்கு தான் தெரியும். நீங்களா இப்படிலாம் முடிவு பண்ணுவீங்க? அது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 5 வயசு 6 வயசு, இன்னொரு பிள்ளைக்கு 9 வயசு என்னமோ. அப்படி இருக்கும்போது நீ எப்படி முடிவு பண்ண முடியும்? உன்னால எப்படி முடிவு பண்ண முடியும்? 5 டாக்டர்ஸ் இறந்துட்டாங்க, அந்த குழந்தைகளை சேர்த்துட்டான் டாக்டரா. வருங்காலத்துல அவன் டாக்டரா போற, இவன் தான் தீர்க்கதரிசி. ம் அதுல அந்த நாளைக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல ஒரிஜினல் கிளிப்பிங்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் நான் பேசுறேன். சோ அரசியல் நீ சம்பாதி, அரசியல் அதுக்குள்ள நீ சம்பாதி, என்ன வேணாலும் போடு. சூடு சுரணம் இல்லாதவனுங்க அரசியல் நடத்துறானுங்க, அது ஓகே, நீ ஏதாவது பண்ணிக்கோ, சம்பாதிச்சுக்கோ. இதுங்களுக்கு என்னடா பண்ணுச்சு உனக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நாங்களே இப்போ யூகே போறதுக்கு இருக்கோம். யூகேன்னு விடுங்க, இப்போ நான் கொலம்போ போறதுக்கு கூட இருக்கும். இன்னொரு 10 daysல போயிட்டு ஒரு சின்ன ஒர்க் ஒன்றுக்காக, பிசினஸ் ஒர்க்காக நாங்க போறோம். இப்போ போற வழியில யாருக்கும் எது வேணாலும் நடக்கலாம். லண்டனுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது, யூஎஸ் தான் போகணும், லாங் டிராவல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஷார்ட் பீரியட்லயே, ஷார்ட் டிஸ்டன்ஸ்லயே என்ன வேணாலும் நடக்கலாம். அப்கோர்ஸ் நான் ஒரு ரைடு போறோம், என்ன வேணாலும் நடக்கலாம். உன் வீட்டுல ஒண்ணு நடந்துச்சுன்னா இப்படிதான் நீ வந்து கும்மாளம் கூத்தாளமா வீடியோ போடுவியா? எனக்கு இதெல்லாம் வீடியோ போடணும் நான் ஒண்ணு இருந்தேன், ஒரு இதா வீடியோ ஒன்று போடுவோம் அப்படின்ட்டு. பட் எனக்கு அது சுத்தமா விருப்பம் இல்லாம போயிட்டு. ஏன்னா இந்த கோல்மால்கள்லாம் பண்றது, அதாவது பிளைட்டை டிசைன் இவனுதான் டிசைன் பண்ண மாதிரியே பேசுறானுங்க பாருங்க, அதுதாங்க ஹைலைட். பிளைட்டை ஏறிட்டு விட மாட்டானுங்க. அப்கோர்ஸ் பிளைட்டை பார்த்துருப்பானுங்களான்னு கூட தெரியாது ரொம்ப பேர். இந்த சில ஆட்கள் வந்து அப்படியே ஃபிளைட் இப்படிதான் இன்ஜினியர் இப்படிதான் பண்ணியிருக்காங்க. அந்த டோர் எக்ஸிட், விண்டோ எக்ஸிட் டோர் வந்து இப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட எவ்வளோ 42 கண்ட்ரீஸ்க்கு மேலே போயிட்டு வந்துட்டேன், போயிட்டு வந்தாச்சு, டிராவல் பண்ணியாச்சு, இன்னும் போய்கிட்டு இருப்போம். அது ஆண்டோடைய கிருபை. நான் உட்கார்ற சீட் எப்பவுமே வந்துட்டு விண்டோ எக்ஸிட் சீட்டு மட்டும்தான். அது ஏன்னா அது ஒரே ஒரு காரணம் தான், வேற எதுவுமே கிடையாது. நான் 6.3 ஹைட்டு. சாதாரண சீட்ல உட்காந்தோம்னா லாங் டிராவல் பண்ணோம்னா, யூகே போனா சரியா 12 hours, கரெக்டா 12 hours வந்து வரும். இந்த 12 hours வந்துட்டு அந்த அப்படியே இப்படி உட்காந்துட்டு போறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். விண்டோ எக்ஸிட்னா காலை விரிச்சுட்டு நீட்டிட்டு விழுந்து அழகா படுத்தெல்லாம். முன்னாடி ஏர் ஹோஸ்டஸ் தான் இருப்பா, அவளுக்கு கூட நம்மளுக்கு டிஸ்டர்ப் இருக்காது, ஏன்னா அவன் வந்து அவர் டியூட்டிக்கு போயிடுவா. அதனால நம்ம காலை நீட்டிட்டு வந்து படுத்துடலாம். அப்போ அந்த விண்டோ எக்ஸிட் சீட்ல உட்கார்ற எல்லாருக்குமே ஏர் ஹோஸ்டஸ் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு எப்படி அந்த டோரை ஓபன் பண்ணணுங்கிறத அந்த விண்டோ எக்ஸிட் சீட் பக்கத்துல இருக்கிற 2 பேர்கிட்டயுமே சொல்லுவாங்க. இது ஒரு எமர்ஜென்சினா இது இப்படிதான் ஓபன் பண்ணணும், இப்படி கழட்டணும், இந்த இது பண்ணணும், அது பண்ணணும்னு. நம்ம எவ்வளவு பார்த்து வச்சிருந்தாலுமே கூட ஒரு எமர்ஜென்சி நேரம் அதெல்லாம் நம்ம செய்வோம்னா செய்ய மாட்டோம், செய்ய முடியாது. ஏன்னா அந்த டென்ஷன் பாருங்க, அந்த டென்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் நமக்கே தெரியாது. நிறைய தடவை எனக்கே நடந்திருக்கு. ஃபிளைட் போயிட்டு இருக்கும் 38-40,000 feet ஹைட்ல, திடீர்னு அப்படியே இறங்கும்னா அப்படியே இறங்காது, ஒரு அளவு. ஃபிளைட்ல டிராவல் பண்ணவங்களுக்கு நான் சொல்லாமே அது தெரியும். அந்த துங்கு நின்றுட்டு இருக்கவங்களாம் விழுந்திருக்காங்க, ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் விழுந்திருக்காங்க, சிலவங்க தடுமாறிடுவாங்க. இப்படிலாம் நிறைய இன்சிடென்ட் நடக்கும். அதுவும் ஏர் இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கே வந்து லாங் டிராவல் போகும்போது சொல்லுவாங்க, ஏர் இந்தியால போகாதீங்க. ஏர் இந்தியா வந்து நான் நெகட்டிவா பேசல, பட் என்னுடைய அதுல நடந்த அந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸா நான் ஷேர் பண்றேன். சும்மா ஒரு மேகத்துல மோதினாலே டக்கு 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 டக்குன்னு ஆடும்.
இப்போ ரீசெண்டாக கூட நாங்கள் டெல்லி போயிட்டு வரும்போது கூட ஏர் இண்டியாவில் தான் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே அழகாக கிடைக்கும். அதனால மோஸ்ட்டாக எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோ எங்கள் சொந்தக்காரங்களோ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஃப்ளைட்டில் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படியோ அது ஏர் இண்டியாவோட ஃபால்ட்டோ இல்லை ஏர் இண்டியாவுக்கு அப்படிதான் தலையில் எழுதியிருக்கோ தெரில, அப்படி ஆயிடுச்சு. இதை வச்சு இது பண்றாங்க. ஸோ அந்த 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 அவர் வந்துட்டு 1000 கோடி ரூபாய் கொடுத்தாராம், இது 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. ஆனா அந்த 1 கோடி ரூபாய்க்கு அவர் கொடுக்கறாரா இருந்தா ஒரு 300 பேருக்கு கொடுக்கறான்னு வச்சுக்கோமே, எவ்வளவு போகுது? 3000 கோடி போகுது. 300 கோடி. அவருக்கு 1000 கோடி வந்து ப்ராஃபிட் வருது. அவங்க எப்படி பாக்குறானுங்கன்னா 1000 கோடி ப்ராஃபிட் வருது, 300 கோடி கொடுக்குறாரு, 1000 கோடி இன்கம் வருது, 300 கோடி இவர் இது பண்ற செலவு பண்றாரு, 700 crores வந்து இவருக்கு ப்ராஃபிட் வருது. எந்த இடத்துல எதை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த கேவலமான இந்த மீடியாவுடைய வேலை. எல்லா மீடியாக்களும் கிடையாது, சில மீடியா, அதுல யூடியூபர்ஸ் கேவலமா நடந்துக்கிட்டானுங்க, கேவலத்திலையும் கேவலமா நடந்துக்கிட்டானுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, ரொம்ப பேருக்கு வருமானமே கிடையாது. எல்லாருமே யூடியூப் ஒன்று தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு கேமரா எடுத்து வச்சுக்கிட்டு நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு அலெக்ஸா காசு யூடியூப்ல ஒரு பெரிய மசூர் ஒன்றும் கிடையாது, பெரிய மயிரா எதுவும் வரப்போறது கிடையாது. இருந்தாலும் அந்த சொற்ப காசுக்காக பேராசைப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு அலையிறாங்க. ஈத்ரோ ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தர் சொல்றான், ஈத்ரோ ஏர்போர்ட்டுக்கு போனதுக்குனாலதான் இப்படி, கேட்வே இந்த ஏர்போர்ட்டுக்கு போனனால தான் இப்படி, இதே ஈத்ரோக்கு போயிருந்தா வந்து இப்படி நடந்திருக்காது. அவங்க இந்த கேட்வே ஏர்போர்ட்டுக்கு போற காரணம் என்னன்னா, நானும் போயிருக்கிறேன், ஒரே ஒரு தடவை போயிருக்கிறேன், மற்ற எல்லா தடவை நான் போனது வந்துட்டு ஈத்ரோ ஏர்போர்ட் தான். அங்க போறது என்னன்னா, அங்க கொஞ்சம் டிக்கெட் பைசா கொஞ்சம் கம்மி, இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவான கொஞ்சம் பேரா இருக்கும், அங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால கேட்வே ஏர்போர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அங்கே போயிட்டு அங்கேருந்து, ஏன்னா அங்கேருந்து லண்டன் கிட்டத்தட்ட 1.5 hours ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதனால அங்கே போகிறது, இந்த கேட்வே ஏர்போர்ட்டையும் ஈத்ரோ ஏர்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணி அதில் ஒரு 4-5 யூடியூபர்ஸ் ஒரே கோமாளித்தனமாக இருக்கு. என்னதுக்கு இப்படி நடக்கிறானுங்க, என்ன பண்ணுறானுங்க, எதுக்காக இப்படி பண்ணணும், இதெல்லாம் பார்க்கும்போது கொமட்டாதா? பார்க்குற மக்களுக்கு தெரியாதா இது என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ராங்கான இது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதை வந்து எடுத்துக்கவே கூடாது. இவனுங்க பேசுறத எடுத்துக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. யூடியூப்ல அந்த மேனேஜ்மெண்ட் இப்படியான நிறைய இது வந்து யூடியூப் சேனல் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, தேவையில்லாத இதெல்லாம் போடுறதுனால. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசும்போது இதெல்லாம் பிளாக் பண்ணா ரொம்ப நல்லம். அப்பதான் இவனோட வாயெல்லாம் அடக்க முடியும். அடிச்சு விட்றானுங்க டூப்பெல்லாம். பைபிளை பற்றி ஒரு மயிறு இதுவும் தெரியாது, பைபிளை பற்றி தெரிஞ்ச மாதிரி பேசுறானுங்க. மதத்தை பற்றி நீ பேசுறன்னா நீ பேசிட்டு போ, யாரும் ஒன்றும் பிடுங்க போறது இல்லை. நானே வந்து கேட்க போறது கிடையாது, எனக்கு கேட்கணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. நீ மதத்தை பற்றி என்ன வேணா பேசு. இதுல கிறிஸ்டியானிட்டியில ஜீசஸ் இப்படி சொன்னாங்களா? உனக்கு என்னடா தெரியும் ஜீசஸ் பற்றி மயிறு? உனக்கு ஒரு மயிரும் தெரியாதனாலதான் நீ என்ன பண்ற, இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க யூடியூப்ல ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா கூட கிடையாது, ஒரு போன் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுவும் குவாலிட்டியே இல்லாத ஒரு போன் எடுத்து வச்சுக்கிட்டு எடுத்து போடுறான். உனக்கு வியூஸ் வருது, ஏன்னா உன்ன மாதிரி முட்டாள்தான் அதை பாக்குறது. எந்த அறிவாளியுமோ அறிவான அந்த ஒரு சேனலை பார்க்க நினைக்கிறவன் அதை பார்க்க மாட்டான். முட்டாள், நீ ஒரு முட்டாள் கூ, அதனால முட்டாள் கூக்கள் அதை பார்க்கும். ஓகே, ஸோ ஃபைன். அதனால தேவையில்லாத செயல்கள் இப்போ ஒரு விஷயம் பிடிக்காட்டி நாமளே, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க, இப்ப இல்ல ஒரு 5 years பேக், ஒரு 8 years பேக் இருக்கும். நாங்களாம் ஆஸ்திரேலியா வந்த புதுசு, 8 years பேக். ஆமா, அப்பதான் ஆஸ்திரேலியா வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல என் ஒய்ஃபுக்கு ஒரு இது நேர்த்தி கடன்வாங்க. எங்க கேத்தலிக்ஸ்ல வந்துட்டு நேர்த்தி கடன் அப்படின்வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் ஒரு 40-50 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது, செவ்வாய்க்கிழமை மட்டும்.
அப்படி ஒரு 7 வீக்ஸா 5 வீக்ஸா ஏதோ ஒன்று, எனக்கு அது அந்த கேல்குலேஷன் தெரில, எனக்கு கரெக்டாக தெரில. அதுபடி அப்படின்னாங்க. நானும் ஓகே அப்படின்ட்டு நானும் ஒய்ஃபும் போயிட்டு தான் பெரிய பெரிய நானும் கூட போனேன். நான் யூஸ்வலாக போக மாட்டேன், அவங்களும் கூட போக மாட்டாங்க. இப்போ வீட்டில் வேலை செய்கிற அந்த கேர்ளையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் 3 பேரும் போயிட்டு பெரிய பெரிய என்ன அவங்க சொன்னது என்னன்னா, கடையில் வாங்கி, நான் சொன்னது கடையில் வாங்கி கொடுத்துடலாம், அது கடையில் வாங்கி சாப்பாடு கொடுத்துடலாம், அது நல்லா இருக்கும், அவங்களுக்கும் வேலை இருக்காது அப்படின்னு. இல்லை இல்லை, நானே என் கையால் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு. இவரோட சமையல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை நம்ம அது சொல்லக்கூடாது, சொன்னால் தமிழில் வார்த்தைகளே கிடையாது. அதனால அதை மனசுக்குள்ள வச்சுதான் நான் சொல்றேன், நீ வந்து சமைக்காத நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு. இல்லைங்க, நானே தான் சமைக்கணும், என் கையால் சமைச்சு கொடுத்தாதான் அது வந்து அது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. சரின்ட்டு எல்லாம் வாங்கிட்டோம். நாங்களும் போயிட்டு, நான் தான் போனோம் கூட, போயிட்டு பெரிய பெரிய பாத்திரம்லாம் வாங்கிட்டு வச்சு கொண்டாச்சு. நம்ம கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி முதல் தடவை எல்லாம் சமைச்சான். சமைச்சிட்டு வீட்டில் அந்த நேரம் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒர்க் பண்ணுற டைம். அப்போ அவங்க எல்லாருமே இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணி எல்லாம் சமைச்சு கிமைச்சு இப்போ கொண்டு போயாச்சு. யாரோ தெரிஞ்ச ஒரு 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 ஹோட்டல்காரரை கூப்பிட்டு அந்த இதெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, சாப்பாடுலாம் செய்து பார்சல் பண்ணுறது எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணி கொண்டு போயிட்டு நம்ம கொடுத்துட்டோம். அந்தோனியா சர்ச், சென்ட் ஆண்டனி சர்ச் கொண்டு போய் பந்தாவா கொடுத்துட்டு, அப்போ காரில் போனோம். நல்லா கேட்டுக்குங்க, காரில் போனோம். காரில் போனது வந்துட்டு பந்தாவுக்காக சொல்லலை, இது நீங்க நல்லா நோட் பண்ணணும். காரில் போயிருக்கோம், காரில் போய் கொடுத்தாச்சு. காரில் போய் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். 2வது டியூஸ்டே வருது. 2வது டியூஸ்டே வந்தோடனே அதே மாதிரி திரும்ப எல்லாமே குக் பண்ணி, அப்போ கார்ல தான் போறோம். ஆனா எங்க கார்ல இல்ல, கால் டாக்ஸில. ஏன்னா அதுக்குள்ள போயிட்டு கார் நிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நான் அந்த டைம் வந்து. ஸோ அந்த டைம் நான் வச்சிருந்தது வால்வோ. அது போயிட்டு நிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. கால் டாக்ஸில் போனோம். கால் டாக்ஸில் போயிட்டு இறங்கின உடனே அதே சர்ச்சில் அதே அந்த ஆட்கள்லாம் உட்காந்துருக்க இந்த தர்மம் கேட்குறவங்கலாம் ஓடி வந்து திரும்பவும் எல்லாம் வந்து வாங்கினாங்க. வாங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின அந்த சந்தோஷம் அந்த முகத்துல இல்லை அவங்களுக்கு. ஏதோ சாப்பாடு வருது அப்படிங்கிற இது வாங்கினாங்க. அதை நான் நோட் பண்ணேன். பட் அதுக்கு காரணம் என்னங்கிறது எனக்கு 4வது வாரம் தான் தெரியும். இப்போ 3வது வாரம் போறோம். இது 2nd வீக் முடிஞ்சிருச்சா, இப்போ 3rd வீக் போறோம். 3rd வீக்கும் அதே மாதிரி தான். கார் ஒன்று புக் பண்ணிட்டா நான் போனேன், போய் கொடுத்தாச்சு. கொடுக்கும்போதும் ஃபர்ஸ்ட் வீக் 2nd வீக்ல இருந்த கிரௌடை விட 3rd வீக் வந்து கிரௌடு கம்மியாயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிட்டு 3rd வீக். இப்போ 4th வீக் போறோம். 4th வீக் போனோம்னா 40-45 அந்த இது வச்சிருக்கிறோம். என்னது இந்த சாப்பாடு, அந்த இது பார்சல் ஒரு 5-6 தான் போயிருக்கு. மற்றதெல்லாம் காருக்குள்ளேயே அப்படியே இருக்கு. என்னடா இது ஒன்றும் போக மாட்டேங்குது, யாரும் வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு என் வைஃப் என்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க யாருமே வரல அப்படின்னு. எனக்கு அது கொஞ்சம் ஒரு 1/2 hour கழிச்சு, நான் 1/2 hour யாரும் பெருசா வரல, எனக்கு ஒரு 1/2 hour 15-20 நிமிஷத்துல எனக்கு மேட்டர் தெரிஞ்சுட்டு. என்னன்னா, இவன் சமையல சாப்பிடுறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்ல. இதுதான் மேட்டரு. ஃபர்ஸ்ட் டைம் கார்ல போனோம், செகண்ட் டைம் அதை நான் சொல்ல வந்தேன், நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் கார்ல போனோம், அது எங்க காரு, அதனால வந்து போன உடனே மக்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால சாப்பாடு நல்லா இருக்கணும் ஆசையா வாங்கிட்டாங்க. 2வது தடவை போகும்போது கால் டாக்ஸில போனோம், அப்பயும் மக்கள் ஓடி வந்தாங்க. என்னதுக்குன்னா வேற யாரோ வித்தியாசமா வராங்க அப்படின்னு நினைச்சு ஓடி வந்தாங்க. சரி வந்ததுக்கு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. 3வது தடவையும் போகும்போது அவங்க அலர்ட் ஆயிட்டாங்க, கார்ல இருந்து இறங்குறது யாருன்னு பார்த்துட்டு தான் நம்ம வாங்க போனோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிக்ஸ் பண்ணி இவன் இறங்கின உடனே யாரும் பக்கத்துல வரல. சோ அந்த அளவுக்கு நவரசமா சமைப்பா என் வைஃப். ஸோ நானும் தான் சொல்றேனே, எத்தனையோ நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோட பழகுறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சமையல் சாப்பிடணும்னா, இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சமையலை சாப்பிடணும்னா, என் கூட பழகுறவங்க என் ஃப்ரெண்ட்ஷிப்பை இல்லாம இருக்கணும்னா, எங்க வீட்டுல வந்து ஒரே ஒரு தடவை
ஒரு தடவை இல்லை, சமைக்கும் போது வீட்டு பக்கம் வந்துட்டு போனாலே போதும், அது வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு சமையல்லாம் வந்து பயங்கரமா அட்டகாசமா இருக்கும். சோ இப்படி மக்களை சொல்றான மக்கள் வந்து ஒருத்தங்களை பார்த்து பார்த்து இவங்க இப்படி செய்யறவங்க இவங்க கிட்ட போயிட்டு இதை வாங்கக்கூடாது, இவங்க இந்த மாதிரி குணம் உள்ளவங்க இவங்க கிட்ட போய் பழகக்கூடாது, இவங்க இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க இவங்க கூட நம்ம மிங்கிள் ஆகக்கூடாதுன்னு நம்ம அலர்ட்டா இருக்கிற டைம்ல இந்த யூடியூபர்ஸ் இடியட்ஸ் எல்லா யூடியூபர்ஸ் சொல்லிருக்காங்க. அதுமாதிரி யூடியூபர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, பிரோஜனமான சேனல் வச்சிருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள நான் யாரையும் குறை சொல்லவும் முடியாது. அவங்க குறை சொன்னா நான் என்ன குறை சொன்ன மாதிரி பெரிய முட்டாள், அவங்கள குறை சொன்னா நான் ஒரு பெரிய முட்டாள். இந்த முட்டாள்கள் இருக்காங்க பாருங்க இந்த யூடியூபர்ஸ், இவங்களை பத்தி மட்டும் தான் நான் பேசுறேன். அதனால நல்ல சேனலை மட்டும் நீங்க பாருங்க. தேவையில்லாம இந்த கோல்மால் அடிக்கிற சேனல் சன் நியூஸ்ல சொல்றாங்க, இந்த ஃபிளைட் கிராஷ் ஆன அன்னைக்கு சன் நியூஸ்ல சொல்றாங்க மொத்தம் பயணம் செய்தவங்க 125 பேர் 125 பேரும் காலி. போன 125 பேர் இல்ல, 234 என்னமோ மறந்து போச்சு, 234 என்னமோ. என்னத்துக்காக இவனுங்க இந்த மாதிரி 235 சரியான தெரியல. ஒண்ணு தெரிஞ்சா நீங்க பேசுங்க, தெரியலையா மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். எல்லாம் தெரிஞ்ச பருப்பு மாதிரி பேசக்கூடாது. நிறைய சேனல்ஸ் அப்படிதான். யூடியூப் விட்டுருங்க, மெயின் மீடியா இருக்கு பாருங்க, மெயின் மீடியாஸ் பெரிய பெரிய சேனல்ஸ் அவனுங்க சொல்லிக்கிறானுங்க. அந்த சேனல்ஸ்லயே கரெக்டான ஒரு நியூஸ் கிடைக்குதுன்னா இல்லவே இல்லை. ஒருத்தன் சொல்றான் அந்த பைலட்டுக்கு வந்துட்டு 60 வயசு, இன்னொருத்தன் சொல்றான் அந்த பைலட்டுக்கு வந்து 58 வயசுங்க, இந்த பைலட்டோட அப்பாவுக்கு வந்துட்டு 80 வயசுங்க, இன்னொருத்தன் சொல்றான் 90 வயசுன்னு. எதுடா உண்மை? இல்லாட்டி 80 90 கூட்டி 120 சொல்லணுமா? என்னன்னு தெரியல. இந்த மணிப்பூர் 2 கேர்ள்ஸ், ஐயோ பாவம். இன்னொரு சேனல் சொல்றான், அது கிறிஸ்டியன் சேனல் சொல்றாங்க, அதுல ஒரு பொண்ணு கிறிஸ்டியன், ஐயோ பாவம். மத்தவங்கலாம் செத்து போனான்ப்பா, மத்தவன் செத்து போயிருக்கான்ப்பா, கிறிஸ்டியன் பாவம், சரி இருந்துட்டு போவோம். மத்தவன்லாம் என்ன பாவத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தானுங்களா அந்த பிளைட்ல? இல்ல. தேவையில்லாத இந்த வார்த்தைகளை விட வேணாம். இறந்தவங்க இறந்துட்டாங்க, நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்க. வருத்தப்படுறதை விட்டுட்டு முடிஞ்சா அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலா பேசுங்க 2 வார்த்தை. இல்லையா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு கம்முன்னு இருங்க. இதுதான் நான் சொல்ற அட்வைஸ். இல்ல ஏத்துக்குன்னா ஏத்துக்காட்டி போ. நீ ஏத்துக்கிட்டேன்னா ஏத்துக்காட்டி எனக்கு என்ன மயிர், எனக்கு ஒண்ணும் கிடையாது. மக்களுக்கு கரெக்டான தகவலை கொண்டு சேர்க்க வேண்டியதுதான் மீடியாக்களோட வேலை. அதை கரெக்டா செய்யணும். அது செய்ய இல்லை முடியலைன்னா நீங்க மீடியாவை நடத்த தேவையில்லை, ஒரு பூனாவும் நடத்த தேவையில்லை. வேலையை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வேலையை மூடிக்கிட்டுங்க, எல்லாத்தையும் மூடிக்கிட்டு கவர்மெண்ட் இருக்க வேண்டியதான். ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த இப்படி நடக்குது அப்டேட் ஒன்று சொல்றாங்கன்னா ஒரு சேனல்ல அதை நீங்க அப்படியே நம்பிடாதீங்க. ஒரே சேனலை பார்த்துட்டு இருக்காதீங்க. இப்போ நமக்கு ஆளுக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, நம்ம வந்து ஒரு கட்சிக்கு ஆதரிக்கிறோம்னா அந்த கட்சி நடத்துற சேனலையே உத்து பார்க்கும். இன்னொரு கட்சிக்காரங்களுக்கு இன்னொரு கட்சி அவங்க சேனல் நடத்துற அவங்க சொல்ற எல்லாத்தையும் அப்படியே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஆப்போசிட் பார்ட்டியில நடத்துற சேனலை கேட்க மாட்டாங்க. மீடியான்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு தான் இருப்பான். கரெக்டான தகவல் எங்க கிடைக்குதோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிபிசிக்கானே கொலை கூட்டானுங்க யாரு நம்மளுக்கு, பிபிசி, CNN, ஸ்கை நியூஸ், இந்தியா டுடே, இங்க இருக்க டைம்ஸ், இந்தியா டுடே எல்லாத்தையும் கொலை கூட்டா. இங்க உள்ள நம்ம ஆளு 2 பேர் யூடியூபர், அவன் தலையை சொரிஞ்சுக்கிட்டு நின்னா. நல்லா சேனல ஃபாலோ பண்ணவங்களுக்கு நான் யார சொல்றேன்னு தெரியும். ஸ்கை நியூஸ், CNN, அல் ஜசீராவா ஏதோ ஒன்று, பிபிசி, ஏபிசி, DW எல்லா சேனலையுமே நம்ம ஆளுங்க இருந்து, நம்ம ஆளுன்னு சொல்லக்கூடாது, சொங்க பரதேசி கொலை போட்டான். ஸோ இப்படி குழப்பாம உண்மையான கருத்துக்களை தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் மீடியா கிடையாது. அதை கரெக்டாக பண்ணுங்க. பண்ண முடியாட்டி திரும்பவும் சொல்றேன், எல்லாத்தையும் மூடிட்டு கம்முன்னு இருங்க. ஓகே, அடுத்தது ஒரு வீடியோவில் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கையில் கிடைச்சா ஓகே, I'll come back to you. Take care. Bye bye.